ஒரு பாலினாமியல் ஓகேப்பா. ஓகே f of x ஒரு பாலினாமியல் f of x ல இருக்குது. அதே போல g of x இருக்குது. நம்மளுடைய பர்பஸ் கோசம் g of x not equal to 0 னு அசியூம் பண்ணுறோம். ஏன்னா இது டிவைட் பண்ற பாலினாமியல் f of x g of x ல டிவைட் பண்ணா ஒரு கோஷன்ட் வரும், யூனிக் கோஷன்ட். அதுல நீங்க வர வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா யூனிக் ரிமைண்டர் வரும். அதாவது இந்த f of x எப்படி எழுதலாம், q of x into g of x plus r of x னு எழுதலாம். இப்போ இந்த ரிமைண்டர் என்ன இருக்கும், 1 0 ஆயிருக்கும். 0 வந்தா பிரச்சனை இல்லை. சப்போஸ் 0 இல்ல அப்படின்னா இதுல என்ன, சப்போஸ் இது டிகிரி 10 ஆ இருந்தா 10 ஓட கம்மியா இருக்கும், 9 அப்படியே இருக்கும். அதுதான் நம்ம சொல்றோம் r here where r of x equal to 0 or degree of r of x less than degree of g of x. அப்ப what are the possibility, degree of r of x less than degree of g of x னா ஒன்னு இது கான்ஸ்டன்ட் பாலினாமியலா இருக்கலாம் அல்லது ஜீரோவா இருக்கலாம். ஆனா இதோட கம்மி, இது மட்டும் தான் எனக்கு சொல்றோம். இதுதான் இந்த ஸ்டேட்மென்ட் சொல்லுது. அப்ப நாம என்ன பண்ணனும், ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, f ம் g யும். நம்ம பர்பஸ் வந்து g of x நம்ம டிவைட் பண்றதுனால டினாமினேட்டர் 0 இல்ல, அதனால f of x g of x னு ரெண்டு பாலினாமியல் 0 இல்ல. நான் யூனிக்கா ரெண்டு பாலினாமியல் கண்டுபிடிக்கிறேன். யூனிக்னா அதுக்கு வந்து நான் போட்டு டிவைட் பண்ணிக்கிறேன், q of x and r of x னு அடிக்கிற பாருங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்பருக்கு சொல்றோமோ அது போல நம்பருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 17 5 ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா இந்த 17 5 into 3 plus 2, இந்த 3யும் 2ம் யூனிக், வேற எந்த மெத்தடும் வராது. ஓகேவா? அது போல இந்த 17ன்றது f of x, டிவைட் பண்ற 5ன்றது g of x, அதை டிவைட் பண்ணா ஒரு கோஷன்ட் வரும் 3, ஒரு ரிமைண்டர் வரும். இது ரெண்டு யூனிக். ரெடிங்களா? இந்த 3 எப்படி இருக்கு பாருங்க, இந்த 5 ஓட கம்மி. இது அதே போல தான். சோ இமிட் பண்ணி வந்துதான். ஓகே, இப்போ தெரியுது நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் q of x அப்படி கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்றது தான் ஸ்டேட்மென்ட். நம்ம இதான் ப்ரூவ் பண்ணணும். we are going to prove that existence of q of x r of x. எந்த ரெண்டு பாலினாமியல் கொடுத்தாலும் ரெண்டு பாலினாமியல் இருக்குன்னு சொல்றீங்களா, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரூவ் பண்றதா நம்ம இந்த தேர்தோட வேலை. முதல் கேஸ் நம்பர் 1 க்கு போறோம். f of x ஓட வேல்யூ ஒரு பாலினாமியல் nth டிகிரி, g of x ன்றது mth டிகிரி பாலினாமியல். let us prove the result. என்ன ப்ரூவ் பண்ண போறோம், f of x equal to q of x g of x into q of x plus r of x 0 less than degree of r of x less than degree of q of x னு சொல்லணும். அதாவது அல்லது r of x ஓட இந்த கண்டிஷன் அப்படி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வருது. r of x equal to 0, r of x equal to 0 r degree of r of x less than degree of g of x. அது ஒன்று லைன் பை மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன். மேத்தமெட்டிக்கல் டிகிரி எந்த தான் டிகிரி வச்சிருந்தீங்க f of x டிகிரி, அதோட மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷனை ப்ரூவ் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன்னா n க்கு ட்ரூனா n + 1 க்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதான் நம்ம கிளாஸ். ப்ளஸ் கேஸ் நம்பர் 1 when n equal to 0. n equal to 0 னா இருக்கும் f of x னோட டிகிரி 0. டிகிரி 0னா ரெண்டு பாசிபிலிட்டி, 1 0 இருக்கும், அதனால கான்ஸ்டன்ட் பாலினாமியலா இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப n equal to 0 வந்தா ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்னோட f of x, ஒன்னு கான்ஸ்டன்ட், அப்படி இல்லனா 0. நான் n 0 னு அசியூம் பண்ணி ரெண்டு கேஸ் போச்சு. m 0, m ன்றதுனால g ஓட டிகிரி, அப்ப g கான்ஸ்டன்ட். அப்ப n தான் கேஸ், n equal to 0 னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், f of x ஓட வேல்யூவை f of x வேல்யூ equal to some constant இருக்கும் r. இது எப்படி இருக்குன்னா சாரி கான்ஸ்டன்ட் 0 ன்னு, இது கான்ஸ்டன்ட், இதான் மீனிங். இப்போ நம்ம m g பத்தி சொல்ல போறோம். g தான இதுக்கு தகுந்தவா கொடுத்து g நாட் இருக்குது. சப்போஸ் g of x எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட்டா இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே இது எங்க இருக்குது, f ல இருக்குது. f of x ல இருந்தா f ல இருந்து அந்த கோஎஃபிஷியன்ட். அதான் சொல்றேன். if m equal to கேஸ் நம்பர் n equal to 0 னும்போது m பத்தி நம்ம பேசுறோம். m ன்றது g பத்தி பேசுறோம், f பத்தி பேசுறோம், g பத்தி பேசணும். அப்ப if m equal to 0 then g of x கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும்.
கான்ஸ்டன்ட் எங்க இருக்கும் f ல இருக்கும் அல்லது f of x ல இருக்கும் ரெண்டு ஒன்று தான் அப்ப c not equal to 0 ஏன்னா c கான்ஸ்டன்ட் சொன்னால c not equal to 0 அஸ்யூம் பண்ணிக்கிறேன் since f is a field c inverse எங்க இருக்கும் f ல இருக்கும் அப்ப f of x எப்படி எழுதலாம்னா பாருங்க f of x எப்படி எழுதலாம் c inverse c அப்ப c inverse c னா 1 அப்ப f of x ன்னு எழுதலாம் அதான் c inverse இப்ப இதுதான் உன்னோட q இதான் g of x 0 to r of x therefore இந்த ரிசல்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் f of x equal to g of x into q of x plus r of x either r of x 0 or இதான் காட்டணும் இத தான் நம்ம ப்ரூவ் பண்ணனும் இத ப்ரூவ் பண்ணனும் இது ப்ரூஃப் ஆயிடுச்சு இந்த கேஸ்ல அதான் சொல்றேன் சோ 1 is true trivially 1 எடுத்து 1 trivial அடுத்த கேஸ் போறோம் சப்போஸ் இதிலே தான் n 0 தான் அது எத மாட்டங்க சப்போஸ் அல்லது n 0 ன்னு வந்து n ஓட எனி வேல்யூ சப்போஸ் m greater than 0 m greater than 0 m ன்றது அதாவது டிகிரி ஆஃப் g of x more than 0 0 ன்னு வச்சுக்கோ இங்க 0 இல்ல அப்ப டிகிரி ஆஃப் g of x m more than n equal to degree of x அதாவது m என்னோட பெருசு அப்ப m என்னோட பெருசு அப்படினா என்ன மீனிங் அப்படினா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் one f of x ஓட டிகிரி சப்போஸ் third degree polynomial x cube plus some b of x square plus c of x plus d இது f of x என்ன சொல்றேன் இதோட n ன்றது m ன்றது என்னது இதோட பெருசுன்னு சொல்றேன் m more than n அப்படினா suppose g of x is equal to some b times of b ன்றது a1 a2 a3 f g of x ன்றது b1 x power 7 plus அதுபோல 3 க்கு மேல 4 ஆ இருக்கலாம் b1 அதே போல என்னது b2 x power 6 இப்படி போயிட்டு இருக்கு plus b0 இப்படி இருக்கு இப்போ இதால இத டிவைட் பண்ண முடியுமா g of x ஆல f of x டிவைட் பண்ணா என்ன வரும் கோஷன்ட் எதுமே இல்ல டிகிரி 7 இது டிவைட் பண்ணாது அப்ப ரிமைண்டர் மட்டும் அந்த ரிமைண்டர் எப்படி இருக்கும் அதே f of x தான் வரும் ஓகேவா அதே f of x தான் வரும் அதான் சொல்றேன் m positive and degree of g of x m degree of g of x m and m என்னோட பெருசு என்னது degree of x னா கண்டிப்பா q of x அப்படினா அர்த்தம் q of x வந்து 0 வா அதான் q of x இங்க r of x ன்றது f of x ஆயிடும் ரைட்டுங்களா அதான் எழுதிக்கிறேன் அப்ப f of x equal to g of x into 0 plus r of x where degree of r of x equal to degree of f of x equal to n less than degree of f இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது பாருங்க அந்த கண்டிஷன்ல அதாவது டிவிஷனல்ல என்ன சொல்லுது f of x எப்படி எல்லாம் q of x into g of x plus r of x எழுதலாம் அந்த r of x வந்து எது டிவைட் பண்றதோ அதோட டிகிரியோட கம்மி கரெக்ட்டா இந்த m ஓட r of x கம்மி r of x வந்து f of x சோ இந்த கேஸ்ல r of x வந்து f of x யாரா டவுட் இருந்தா கேளுங்க in this case 1 is true 1 என்றத ஈக்குவேஷன் பேர் கொடுத்துச்சிராங்க ஓகேவா 1 is true to trivial அப்ப ரெண்டு கேஸுக்குமே trivial 2 அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறோம் இந்த கேஸ் வரைக்கும் கேஸ் நம்பர் 1 ல n 0 ஆ இருந்தாலும் சரி n less than m ஆ இருந்தாலும் சரி அப்போ f of x எப்படி எழுதலாம்னா f of x எப்படி எழுதலாம்னா g of x into q of x plus r of x அப்படி எழுதலாம் the condition is r of x 0 or degree of r of x degree of r of x less than degree of g of x அப்ப முதல் கேஸ் போறோம் therefore result is true for n equal to 0 and n less than m true trivial 2 நான் என்ன செய்ய பண்றேன் we are in the mathematical integration ல இருக்கோம் we assuming that 1 is true for all polynomial of f of x whose degree less than n ஓட கம்மியா இருக்கிற டிகிரிக்கு இது ட்ரூ நான் என்ன ப்ரூவ் பண்ணனும் n க்கு ட்ரூ காட்டணும் இது நம்ம அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ட்ரிவியல் கேஸ்க்கு ட்ரூ நெக்ஸ்ட் அஸ்யூமிங் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேஸ்க்கு ட்ரூ ரைட்டா இது செகண்ட் மெத்தட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் assume that 1 is true for all polynomial of f of x whose degree less than n அப்படினா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா f of x degree f of x degree என்னோட கம்மியா n ன்றது ஒரிஜினல் அதோட கம்மியா எந்த பாலினாமியல் அந்த f of x அந்த f of x ஒண்ணுதான் எனி பாலினாமியல்
எனி பாலினாமியல் டிகிரி என்னோட கம்மியா இருந்தா அதுக்கு ஒரு q of x னோ ஒரு r of x கண்டுபிடிக்க முடியும். such that இந்த என்னோட கம்மியா இருக்கிற பாலினாமியலுக்கு g ஆல டிவைட் பண்ணா ஒரு q of x னு வரும், r of x னு வரும் under the condition of 1. இத தான் நம்ம 1 1 சொல்லி தரோம். ஓகேவா? சரி. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? let us now prove the result is 1 is true for all polynomial f of x whose degree n என்ற டிகிரி f எந்தெந்த பாலினாமியல்லாம் டிகிரி n இருக்குதோ f of x டிகிரி n இருக்குதோ அதுக்கெல்லாம் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ இதான் நம்ம கேஸ் 3. இதான் முக்கியமான கேஸ். நீங்க மேல உள்ளது இந்த அசம்ப்ஷன் இது பாத்துங்க. ட்ரிவியல் கேஸ், அசம்ப்ஷன், அடுத்து தேர்ட் கேஸ்ன்றது ப்ரூவிங் மெயின் ப்ரூஃப். ரைட். இத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் f of x ங்கறது f of x ங்கிறது an x power n plus a1x plus a0. அப்ப nth டிகிரி பாலினாமியல். g of x ங்கிறது nth டிகிரி பாலினாமியல் bm x power m plus etc plus b0. இப்போ இது nth டிகிரி பாலினாமியல் சொல்றோம் அப்படினா g of x f of x இந்த கோஎஃபிஷியன்ட் லீடிங் கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் 0. இது nth டிகிரி பாலினாமியல் சொல்றோம்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் 0. அதனால வேர் am not equal 0, bm not equal 0 and m n greater than or equal to n. ஏனா n less than n நம்ம பார்த்துட்டோம். n க்கு மேல அதாவது n either equal or more than m ஆ இருந்தா நான் ப்ரூவ் பண்ணனும். அந்த கேஸ் ப்ரூவ் பண்ணி எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணனும். அதான் நம்ம ப்ரூவ் பண்ணனும். இப்போ நான் என்ன செய்றேன்? a n b n எல்லாமே f ல இருக்கு. a n b n எல்லாமே எங்க இருக்குது? f ல இருக்கு. f ல இருந்தா என்ன அர்த்தம்? அது ஃபீல்ட். இன்வெர்ஸ் கண்டிப்பா உண்டு. நான் b பத்தி தான் பேசுறேன். அப்ப a n b n லாம் இத மட்டும் என்ஷூர் பண்ணுங்க. a n not equal to 0, bm not equal to 0. நான் bm பத்தி தான் பேசுறேன். bm not equal to 0 in f னா bm இன்வெர்ஸ் எங்க இருக்கும்? f ல இருக்கும். இது நீங்க ட்ரை பண்றோம் அங்க தான். ரெண்டுல இதான் மீனிங். இப்போ என்ன செய்ய போறேன்? நான் ஒரு செட் பண்ண போறேன் ஒரு பாலினாமியல். இது போல கேஸ் 2 வரப்போல நான் செட் பண்ண போறேன். I am going to set up the polynomial. f1 of x is equal to f of x minus f of x னா இந்த பாலினாமியல் f of x minus an bm minus 1 அது கூட g of x மைனஸ் am g of x ல அதாவது an bm whole power minus 1 இது இன்வெர்ஸ். அப்புறம் x பவர் அங்க என்ன இருக்குது m n minus m அதுக்கு அப்புறம் g of x. இத மல்ல பண்ணோம். ஓகே, இந்த மல்ல பண்ண மட்டும் நான் வந்து பாருங்க. அது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த ரிசல்ட் மட்டும் பாருங்க. அதான் ப்ரூவ் பண்ணிருக்கோம் மறுபடியும். இப்போ மல்ல பண்ணா இங்க என்ன வரும்? f of x ன்றது an x power n plus and so on plus a0 minus இது என்ன இருக்குது? an bm minus 1 x power n minus m. இது கூட எதை பத்தி g of x ன்றது என்னது? bm அப்புறம் bm x power m plus and so on plus b. இப்ப இது கூட மல்ல பண்ணா இதுல முதல் டேர்ம் என்ன வரும்? இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க பாருங்க bm bm இன்வெர்ஸும் 1 ஆயிடும். an வரும் x power n minus m யும் x power m யும் ப்ராடக்ட் பண்ணா x power n வரும். அதுக்கு அடுத்து என்ன வரும்? இதே டேர்ம் அடுத்த டேர்ம் என்ன இருக்கும்? bm minus 1 x power m minus 1 வரும். அப்ப இது கூட மல்ல பண்ணீங்கன்னா an bm minus 1 அடுத்து bm minus 1 x power n minus n அதாவது n minus 1 ன்னு வரும். ஓகேவா? அல்லது நீங்க இப்படி f பக்கமும் போய்டும்பா. இந்த ரெண்டாவது கேஸ்ல m போய்டும். ஒரு அப்ப n minus 1 வரும். இப்படியே போச்சுனா லாஸ்ட் கேஸ்ல என்ன இருக்கும்? இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். அப்ப an bm minus 1 x power n minus m ஒரு b0 கொடுத்தா 3. இப்ப இதுவும் இங்க இருக்கு பாருங்க a க்கு டைப். அப்ப அவங்க f1 ஓட டிகிரி என்ன? f1 of degree less than n. ஏனா n போயிடுச்சு. இங்க என்ன அடுத்த டேர்ம் இருக்கும்? a n minus 1 x power n minus 1 வரும். எப்படி பார்த்தாலும் n minus 1 டிகிரி இது கண்டிப்பா n ஓட லெஸ் டிகிரி. இப்ப what is the case 1 சொல்லுது? case 2 என்ன சொல்லுது? what is the case 2?
எந்தெந்த பாலினாமியல்லாம் என்னோட கம்மியா இருக்குதோ அதுக்கெல்லாம் இந்த ரிசல்ட் எந்த ரிசல்ட் f of x can be written as q of x into g of x plus r of x, either r of x 0 or degree of r of x less than degree of g of x ன்றது ட்ரூ. கரெக்ட்டுங்களா? அதனால இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா f1 ஓட டிகிரி எப்படி வந்தது less than n வந்தனால அந்த f1 க்கு f1 நான் ஏதாவது டிவைட் பண்றேன் g ஆல டிவைட் பண்ணா உனக்கு g ஆல டிவைட் பண்ணா ஒரு கோஷன்ட் வரும் q1 மென்ஷன் பண்றேன் இத r1 பேர் வச்சுக்கிறேன். therefore f1 எப்படியெல்லாம் இதான் அந்த கேஸ் 2 சொல்லுது. f1 எப்படியெல்லாம் q1 ஆஃப் இதுல எல்லாமே x தான் போடாம இருக்கு. q1 ஆஃப் g plus r1 where r1 is 0 or degree of r1 less than degree of என்னது g அப்படினா இது வந்து அலோவ்ட். எதனால இந்த கேஸ் அசம்ப்ஷன் பிரகாரம் அத நம்ம எழுதிறோம். மறுபடியும் நான் ரீட் பண்ணி காட்டுறேன். நாம என்ன சொன்னோம் அத இதோட முடிஞ்சு வச்ச ரிசல்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல, மேனிபுலேஷன் தான். இதான் முக்கியமானது. அப்ப f of x is equal to an x power n plus அப்படி அசியூம் பண்ணிக்கிறோம். gm அசியூம் பண்ணிக்கிறோம். இத சொல்லிட்டேன். எப்ப நான் செட் பண்றேன் I am going to set up, right? நியூ செட்டப் பண்றேன். f1 of x equal to f of x minus an bm minus 1 x power n minus 1 g of x. எப்படினா இந்த டேர்ம் கேன்சல் ஆகி மைனஸ்ல x power n an x power n வரதுக்கோசம் நான் இப்படி பண்றேன். அததான் உங்களுக்கு காட்டுகிறேன். f of x ஓட டேர்ம் எழுதிட்டேன். மைனஸ் an bm minus 1 எழுதிட்டேன். x power n minus n எழுதிக்கிறேன். g of x எழுதிட்டேன். இப்போ நான் மல்ல பண்றேன். மல்ல பண்ணும்போது இப்போ an இது பிளஸ் மைனஸ் இது பிளஸ் கேன்சல் ஆயிடும். அதான் உங்களுக்கு மைனஸ் கேன்சல் காட்டுகிறேன். அப்ப கேன்சல் ஆன பிறகு பார்த்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுனா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன an minus 1 x power n minus 1. செகண்ட் டேர்ம் அதுக்கு அடுத்தது n minus 2 இருக்கும். an minus 2 இப்படி போயிட்டே இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் an bm minus 1 bm minus 1 x power n minus 1 அப்படி போயிட்டே இருக்கும். எப்படியோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதோட டிகிரி என்னன்னு பாருங்க. என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னது what is the degree of f1. so then f1 of x ன்றது either 0 எல்லாமே கேன்சல் ஒன்னு கூட கேன்சல் ஆயிரலாம். அது எனக்கு தெரியாது. இங்க n minus 1 இருக்கு, இங்க n கேன்சல் ஆக கூட இருக்கலாம். either இது f1 0 இருக்கும் அல்லது டிகிரி ஆஃப் f1 வந்து less than டிகிரி ஆஃப் f2. 0 ன்னு சொன்னீங்கன்னா கேஸ் 1 பிரகாரம் ட்ரூ. இது டிகிரி கம்மியா இருக்குன்னு சொன்னா கேஸ் 2 பிரகாரம் ட்ரூ. that is what is our hypothesis, our induction hypothesis. By our induction hypothesis there exists a q1 of x r1 of x in f of x, and that f1 of x q of x into f1 of q1 of x plus r1 of x, where r1 of x is 0 or degree of r1 of x less than degree of q1 of x. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? நான் எல்லா ஈக்குவேஷன் நம்பர்லாம் கொடுத்துருப்பேன். ஏதாவது எங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுன்னு மோசம். ரைட். from 2 பிரகாரம் from 2 ல என்ன இருக்கும்? இந்த f of x நம்ம மாத்தலாம். இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? we are going to prove the result for எதுக்கு f of x காட்டும். அப்ப f of x மட்டும் ரைட் ஹேண்ட் சைடுல வச்சிங்க. இதான் சைடுல போடுங்க. அப்படி போட்டா ஆயிடும் f1 of x plus an bm minus 1 x power n minus m into g of x வரும். அதான் இது. so from 2 we have f of x ன்றது an bm minus 1 இப்படி மாறிடுச்சு. இப்போ what is f of x? f of x 3 ஈக்குவேஷன் நம்பர் 3 பிரகாரம் f1 of x ன்றது g of x into q1 of x plus r1 of x. இப்போ g of x கலெக்ட் பண்ணு. இதுலயும் g of x இருக்குது, இந்த டேர்ம்லயும் g of x இருக்குது, இதுலயும் g of x இருக்குது, இங்கேயும் g of x இருக்குது. அந்த ரெண்டு g of x காமனா இருக்குன்னா an bm minus 1 x power n minus m q1 of x into g of x plus r1. நான் இத தான் q of x ன்றது இந்த பிராக்கெட்ல எடுத்தேன்னா q1 q of x ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இந்த r1 of x r1 of x r of x ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஒண்ணு r1 of x r of x ஒண்ணு. ஏன்னா எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபார்ம்ல வரணும்னால and இங்க எழுதிக்கிறேன் where q of x ன்றது இந்த பிராக்கெட்ல இருக்குங்க. r1 of x னா r of x ங்க. அப்ப f of x எழுதலாம் q of x into g of x plus r of x. முடிஞ்சிச்சுங்களா? that's a proof. முடிஞ்சிச்சு. ஆனா இது யூனிக் வேல ஏதணும்ன்றது அடுத்த கான்செப்ட். முடிஞ்சிச்சுங்களா? இதுதான் மெயின் ப்ரூஃப். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? யூனிக்னஸ் ப்ரூஃப் பண்ணனும். இது வேற எந்த மெத்தட்ல ஒரு மெத்தட் தான் ஏற முடியும், மோர் தென் ஒன் மெத்தட் ஏற முடியாது அப்படின்னு சொன்னா அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க.
என்ன சொல்ல வரேன் நான் யூனிக்னஸ் ப்ரூவ் பண்ணணும்னா மோர் தென் ஒன் வேல இல்ல ஒரு வழி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் நம்ம செய்ய போறோம் டு ப்ரூவ் யூனிக்னஸ். ஓகே நான் ப்ரூவ் பண்ணிட்டு வரேன் யூனிக்னஸ். டு ப்ரூவ் யூனிக்னஸ்னா f of x ஒரு பாலினாமியல் g of x ஒரு பாலினாமியல்னா இதுக்கு தகுந்த போல ரெண்டு பாலினாமியல் கிடைக்கும். ஒன்னு q of x கவா உடன r of x என்ன கிடைக்கும் in f of x such that f of x எப்படியெல்லாம் q of x into g of x plus r of x either where r of x equal to 0 or degree of r of x less than degree of g of x. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா இந்த மெத்தட்ல எதிர்த்து யூனிக் அதாவது என்னன்னா இத வேற ஒரு மெத்தட்ல எழுதலாம். நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு மெத்தட் தான் இல்ல எப்படி அடிஷன்ல வந்து 8 வரணும்னா 4 plus 4 நேர் ஒரு மெத்தட் 6 plus 2 நேர் ஒரு மெத்தட் அதாவது 10 minus degree infinite வரைக்கும் சொல்லலாம். இந்த போல மெத்தட் இருக்குது இல்ல அது போல மோர் தென் ஒன் வேல ஏதாவது அப்படின்னு அஸ்யூம் பண்றோம். கண்டிப்பா இல்ல அப்படின்னு நம்ம கிளைம் பண்றோம். தட் இஸ் கால்ட் யூனிக்னஸ் ரைட். இப்போ என்ன செய்ய போறேன் இதே f of x ரெண்டு மெத்தட்ல எழுதலாம் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்றேன். f of x எப்படி எழுதலாம்னா ரெண்டு மெத்தட் q1 of x into g of x f of x ஃபிக்ஸட் plus r1 of x அதே இத இன்னொரு மெத்தட்ல எழுதலாம். எப்படி நம்ம நம்பர் எழுதணும் போல q2 of x into g of x plus r2 of x எழுதலாம். வேற எல்லாமே எங்க இருக்குது நீ f of x g of x ஒண்ணு கொடுத்தாங்க நீ இதெல்லாம் எங்க எழுதுன்னு சொல்லணும். q1 of x அப்புறம் q2 of x r1 of x r2 of x இதெல்லாம் இருக்குது. இதுல டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். அங்க சொல்றது புரிஞ்சு போச்சு. எது வரைக்கும் பிஃபோர் யூனிக்னஸ் வரைக்கும் உள்ளதுக்கும் இதுக்கு நீங்க லிங்க் பண்ண கூடாது. அந்த இடத்துல என்ன சொல்றது எந்த ரெண்டு பாலினாமியல் கொடுத்தாலும் ரெண்டு பாலினாமியல் கண்டுபிடிக்க முடியும். அதை இப்படி ஏதலாம்ன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா அது யூனிக்னஸ் தெரியாது மோர் தென் ஒன் வழியில ஏதலாம்னு நம்ம அஸ்யூம் பண்ணி இல்ல ஒரே வழி தான் சொல்ல போறோம். இதான் இது. அப்ப நான் இது ரெண்டு ஈக்குவல் தானே இது ஈக்குவல் இது தானே அப்ப நான் இதை விட்டுறேன். அப்ப விட்டுனா q இந்த மட்டும் இதுல நீங்க என்ன செய்றீங்க r1 minus r2 இருக்கு. r1 minus r1 of x minus r2 of x அப்ப ஏற்கனவே என்ன இருக்கும் இது எல்லாமே தூக்கி இங்க வந்து வச்சு இவருக்கு என்ன போய் போடுங்க. ஓகேவா r1 of x minus r2 of x அல்லது எப்படி வேணாலும் r1 of x minus r2 of x நான் இங்க என்ன எடுத்துன்னு பாத்தீங்கன்னா r of x இருக்குமா இந்த r1 பத்தி இந்த r1 வந்து r மென்ஷன் இது q ரைட். இதுக்கு வந்து q1 இது q சரி q ரைட். அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் q1 பத்தி q மென்ஷன் பண்ணிட்டா இது q2 னா q1 r1 r ஏனா இதுக்கு மட்டும் பேர் வெச்சுக்கலாம். ஓகே இப்படி வெச்சுக்கலாம். சோ நான் என்ன செய்றேன் r of x பக்கம் இந்த கொண்டு வரேன். r of x minus r1 of x இது அந்த சைடுல போகுது. அப்ப என்ன வரும் q1 of x minus q of x into g of x. ஓகேவா இப்போ நீ டிகிரியை பாருங்க r of x minus r1 of x இதனோட டிகிரி பாத்தீங்கன்னா இதுல இதோட டிகிரி நம்ம செக் பண்ண போறோம். எப்பவுமே டிகிரி ஆஃப் f of x into g of x ன்னு கொடுத்துட்டு டிகிரி கேட்டாங்கன்னா f of x ஓட டிகிரி ஆஃப் f of x plus டிகிரி ஆஃப் g of x தான் ஃபார்முலா. அப்ப நான் என்ன செய்ய போறேன் இதுக்கு டிகிரி எதுனா இது எதனால இருக்கும் டிகிரி ஆஃப் டிகிரி ஆஃப் q1 of x minus q of x plus degree of g of x. அப்ப r of x அதாவது degree of r of x minus r1 of x எதுக்கு ஈக்குவல் இந்த g of x டிகிரி கூட சம்திங் ஆட் இது பாசிட்டிவ் நம்பர் இது பாசிட்டிவ் அப்படினா இது என்ன இத விட்டுட்டோம்னா நான் சிஸ்டம் ரெஸ்ட் இது degree of g of x. What is the assumption? இங்கலாம் degree of r of x less than g of x. அப்ப r1 ஓட டிகிரியும் r2 ஓட டிகிரியும் எப்படி இருக்கணும்
q of x அதாவது g of x டிகிரியோட கம்மியா இருக்கணும். இங்க எப்படி இது? இது ரெண்டுத்தோட டிகிரி மைனஸ் பண்ணாலும் சேம் டிகிரி தான் வரும். ரைட்டுங்களா? டிகிரி ஆஃப் மைனஸ் பண்ணாலும் பிளஸ் டிகிரி ஆஃப் எனி பாலினாமியல் ஒரு f of x னு ஒரு பாலினாமியல் மைனஸ் g of x னு ஒரு பாலினாமியல் இருக்குது. இதோட டிகிரி கேட்டாங்கன்னா இதோட டிகிரி f of x plus g of x டிகிரி. இதோட டிகிரி பிளஸ் இதோட டிகிரி டிகிரி ஆஃப் f of x plus டிகிரி ஆஃப் g of x இப்படி வரும். அப்ப இதோட டிகிரி அப்ப இந்த ஒண்ணோட டிகிரி எதோட அதிகமா எதோட எப்படி இருக்குது? இதோட சாரி டிகிரி ஆஃப் r of x minus r2 of x னா டிகிரி ஆஃப் r of x தான். இது எது பெருசா இருக்கு? டிகிரி ஆஃப் இப்ப போட்டாங்க is equal to டிகிரி ஆஃப் f of x r டிகிரி ஆஃப் g of x. அப்ப சொல்றேன் பிளஸ் வந்துனா இதுல எது பெரிய டிகிரி அது எடுக்கணும். பிளஸ் மைனஸ் 1 தான். அப்ப எது பெருசோ அந்த டிகிரி எடுக்கணும். அப்ப இதுல r of x உம் r1 of x இந்த ரெண்டு ஏதாவது ஒரு டிகிரி அது ஏதோ ஒரு பெரிய டிகிரி அது எதுவா இருக்குது? டிகிரி ஆஃப் g of x ஓட பெருசு. அப்ப கான்ட்ரடிக்ஷன் எல்லாமே r1 r ஓட டிகிரியும் r1 ஓட டிகிரியும் g of x ஓட கம்மியா இருக்கணும். இங்க அதிகமா இருக்குது கான்ட்ரடிக்ஷன். therefore அது போல ஏற முடியாது. கான்ட்ரடிக்ஷன் வந்தனால இது போல ரெண்டு மெத்தட்ல ஏற முடியாது. யூனிக் மெத்தட்ல ஏற முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். So again I will prove suppose q of x equal to f of x equal to q of x into g of x plus r of x equal to q1 of x into g of x plus r1 of x where q of x q1 of x r of x r1 of x எல்லாமே f of x இருக்குது and either r of x equal to r1 of x 0 ரெண்டுமே 0 இருக்கும் அல்லது இந்த மெத்தட்ல ஏறுது r 0 less than equal to degree of r of x less than degree of r1 of x less than degree of g of x தான் இருக்கும். இதான் வந்து பை ப்ரூஃப் பண்ண கேஸ் பிரகாரம். இப்போ இது வந்து ரெண்டு ஈக்குவல் அதனால இந்த கேஸ் வந்து ரெண்டு ஈக்குவல் போடுறோம். உங்களுக்கு புரியணும்னு கோசம் இந்த f of x எடுத்து ரைட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துங்க. அதுல r of x minus r1 of x இப்படி எழுதிக்கிறேன். அப்ப சப்போஸ் தி டிகிரி நாட் ஈக்குவல் இது வந்து 0 இல்லன்னு வச்சுக்கோங்க. 0 ஆனா பிரச்சனையே இல்லை. சப்போஸ் இது 0 ஆகி போச்சு ஒரு கேஸ் பிரகாரம் அது r1 of x r of x உம் r1 of x உம் 0 மைனஸ் பண்ணாலும் 0 ன்னு அர்த்தம். அப்ப 0 வந்துச்சுன்னா அத பத்தி பேச தேவையில்லை. அப்ப சப்போஸ் இல்லனா சப்போஸ் r1 not equal to 0 then 0 னா ஒண்ணும் பேசல. அப்ப 0 இல்லனா அர்த்தம் டிகிரி ஆஃப் r of x minus r1 of x ன்றது இந்த டிகிரி. ஏன் இது ஒரு பிளஸ் வந்தது அப்படினா மல்டிபிள் வந்தா பிளஸ் அர்த்தம். அப்ப இது பிளஸ்னா ஒரு நம்பர் கூட இத ஆட் பண்றோம். அப்ப இதோட இது பிளஸ் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது டிகிரி ஆஃப் g of x ஓட பெருசு which is a contradiction to degree of r of x minus r1 of x less than degree of g of x. ஏன்னா because இதுல இருக்குது ஏதாவது ஒருவோட டிகிரி தான் வரும். அது எது வேணாலும் less than g of x தான் இருக்கணும். அது greater than தப்பு. therefore r of x minus r1 of 0 r of x equal to r1 of 0 னா r of x உம் r1 உம் சேம் அர்த்தம். r of x r1 of x சேம். அடுத்து இது ரெண்டு சேம் சொன்னா இது ரெண்டு சேம் கட் ஆயிடும். அப்ப இங்க q of x இங்க q1 of x g of x சேமா இருந்தனா அப்ப q1 of x உம் q of x உம் சேம் தான் அப்படினு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதுங்களா? இது r of x equal to r1 of x and hence q of x equal to q1 of x. இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன். ரைட்? therefore if இதெல்லாம் லாஸ்ட்ல தேர்வுல என்ன ஸ்டேட்மென்ட் வந்து அப்படியே பார்த்து இருங்க. if f of x, g of x not equal to f of x then there exist two unique polynomials. நீ உங்க புக்ல யூனிக்ன்ற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அல்லது சார் 2 யூஸ் பண்ணுங்க. there exist unique polynomial கொடுப்பாங்க. 2 unique polynomial இருக்கு. so there exist two unique polynomials q of x and r of x in f of x is that this is true degree of either r of x 0 or degree of r of x less than இது அப்படியே உங்க புக்ல ஏதா ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் டிவிஷனல் கார்டுன்னு சொன்னீங்கன்னா அத மறுபடியும் புடிச்சு எழுதுங்க எக்ஸாம்பிள். ரைட்? சோ therefore என்ன கன்சைஸ் அப்படினா முதல்ல கேஸ் 1ல ட்ரிவியல் கேஸ்க்கு ப்ரூவ் பண்ணிரோம். ட்ரிவியல் கேஸ்னா n equal to 0 க்கு the result கொடுப்போம். அடுத்தது n less than degree of g of x ஓட கம்மியா இருந்துச்சுனாலும் அந்த ரிசல்ட் ட்ரூன்னு சொல்லுங்க. ட்ரிவியலா ட்ரூ. ஏன் ரெண்டு கேஸ்லயுமே r of x வந்து r of x f of x தான். ரெண்டுலயுமே என்ன இருக்கும்? r of x ன்றது f of x. அந்த கோஷன்ட் q of x ன்றது 0. ரைட்டுங்களா? அதாவது n equal to 0 லயும் r of x f of x அங்க r of x ன்றது g of x அது 0 0 ன்னு ஆயிடும். ரைட்டுங்களா? சப்போஸ் n less than m இருந்தா அங்கேயும் r of x வந்து f of x அங்க q of x ன்றது 0. சோ ரெண்டு கேஸும் ட்ரிவியல் கேஸ். நம்ம அந்த ரெண்டு ட்ரிவியல் கேஸ் அஸ்யூம் பண்ணிட்டு கேஸ் நம்பர் 1ல ட்ரிவியலா ட்ரூவா இருக்குது. சோ எல்லாத்துக்கும் ட்ரூவா இருக்கும்னு நினைச்சீங்க. நம்ம என்ன செய்யலாம்? we go for assumption. கேஸ் 2ல அஸ்யூம் பண்ணிரோம். என்ன அஸ்யூம் பண்றோம் அப்படினா
எந்தெந்த பாலினாமியலுக்கெல்லாம் டிகிரி என்னோட கம்மியாக இருக்கும், எனி பாலினாமியல் whose degree less than n, இந்த கண்டிஷன் 2, இந்த கண்டிஷன் ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன செய்யறேன், எனி பாலினாமியல் டிகிரி n-க்கு 2ன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ரைட்? அப்போ f of x ஒரு பாலினாமியல், அதோட டிகிரி n. g of x ஒரு பாலினாமியல், அது டிகிரி m. அப்போ m-ன்னு சொன்னால் லீடிங் கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் 0. அப்போ a-ம் நாட் ஈக்குவல் 0, b-ம் நாட் ஈக்குவல் 0. எனக்கு தேவை bm தான். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், f1 ஒரு பாலினாமியலை கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஐ எம் கோயிங் டு செட் அப் ஏ நியூ பாலினாமியல் f1 of x இன் சச் a way அந்த f1 of x-ஐ நம்ம மல்ல பண்ணால் எப்படி வர போல காட்டிக்கிறோம். சரிங்களா? அதாவது அது கூட g of x-ஐ மல்ல பண்ணால் அந்த டேர்ம் கேன்சல் ஆகிற போல, இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் an x power n கேன்சல் பண்ணுற போல நான் செட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த f1 of x எப்படி எதுனா an bm minus 1 into x power n minus m into g of x அப்படின்னு பண்ணிக்கிறோம். ஓகேவா? மைனஸ் f of x. ஓகேவா? மைனஸ் எது மைனஸ் போட்டேன் அப்படின்னு PDF சார் கேட்டேன். இது பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. f of x மைனஸ் இது எல்லாம் ஒன்று தான், நான் சொன்ன கான்செப்ட் ஒன்று தான். இல்லை f1 of x equal to f of x மைனஸ் இது. இப்போ என்ன செய்ய போகிறேன், இதை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதோட டிகிரி லெஸ் தென் f of x காட்ட போகிறேன். எதெல்லாம் டிகிரி f of x ஓட வேல்யூ n, அப்போ எதெல்லாம் என்னோட கம்மியாக இருக்குதோ அந்த ரிசல்ட்லாம் ட்ரூனா f1க்கு தகுந்த போல ரெண்டு பாலினாமியல் இருக்கும், q1 of x, r1 of x. அந்த கண்டிஷன் 1 2, இந்த கண்டிஷன் 1 2ன்றது f1 of x g of x into q1 of x எது வேணாலும் ஃபர்ஸ்ட் போடலாம், செகண்ட் போடலாம், ப்ளஸ் r1 of x, r1 0 ஆல்ரெடி இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதான் மீனிங். அப்புறம் தான் சரி இதை எடுத்து போயிட்டு நான் எங்கே போட போகிறேன்னா, எங்கே போடுறோம், இப்போ அங்கே f of x எல்லாம் சர்ச் பண்ணுறோம். இது மீனிங் இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரம் 2 பிரகாரம் f of xன்றது f1 ப்ளஸ் இந்த டேர்ம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். எல்லாத்தையும் போய் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம், f1 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம், கலெக்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் g of x அசியூம் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் q of x, இந்த பிராக்கெட் இது q of x, இதுக்கு பேர் r1 r of x அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டிஷன் பிரகாரம் q of x இது, அப்போ r of x r1 of x therefore there is 2 முடிஞ்சு போச்சு. ஆனால் யூனிக்னஸ் ப்ரூவ் பண்ணுறோம். அந்த கேஸ் யூனிக்னஸ் ப்ரூவ் பண்ணுறோம். ரைட்? தேங்க்யூ. டவுட் இருந்தால் கேளுங்க.